உனக்கான என் அன்பு சங்கரேஸ்வரி அத்தியாயம் 13. நந்துவை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த சமீராவோ தன் மனதை திசை திருப்ப எண்ணி கிரவுண்டுக்கு செல்ல தன் அறையை விட்டு வெளியே வந்தாள். அங்கே இரு பெண்கள் யாரையோ பற்றி அவர்கள் மொழியில் பேசிக் கொண்டிருக்க அவர்கள் பேசும் மொழி சற்று புரிந்தது. ஏனோ அவர்கள் பேசுவதை கேட்க வேண்டும் என்று உள்மனம் உரைக்கவே அதனை கேட்டவாறு அப்படியே நின்றாள் சமீரா. குமரன் சார் அந்த சர்வ பொண்ணு கேஸ் விஷயமா நம்ம காலேஜ் பசங்களை விசாரிக்க வந்திருக்காரு. நம்ம காலேஜ் கிரவுண்டில் ஒரே கூட்டம் தெரியுமா? எனது அவர் இங்கே வந்திருக்காரா? அதுவும் விசாரிக்கவா? எங்களால நம்பவே முடியலையே. அவரை பக்கத்துல நின்று பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் போறேன்ப்பா அவரை பார்க்க என்று சந்தோஷமாக கூறியவாறு ஒருத்தி செல்ல, ஏன் நிலடி நானும் வரேன் என்று மற்றொருவளும் அவள் பின் செல்ல, இவர்கள் யாரை பற்றி அப்படி பேசுகிறார்கள் கேட்டவாறு நின்றாள் சமீரா. யார் அந்த குமரன்? ஏன் இந்த பொண்ணுங்க எல்லாருமே அவனை பார்க்கறதுக்கு இப்படி ஓடுறாங்க? நான் ஏன் இதை போய் தேவையில்லாம நின்று கேட்டுட்டு இருக்கேன்? என் மனசு ஏன் இப்ப என்னையும் அங்க போக சொல்லுது? குழம்பியவாறு சமீரா அங்கேயே நிற்க, சமீரா வா போகலாம், கோச் நமக்காக வெயிட் பண்றாரு என்றவாறு அவள் பின்வந்து நின்ற வர்ஷினி கூறவே சரி என்று இருவரும் செல்ல ஆரம்பித்தனர். கூட்டமாக இருப்பதை கண்டவாறு சமீரா அவர்களை தாண்டி செல்ல இடி என ஓர் குரல் அந்த கூட்டத்தை தாண்டியும் தன் செவியில் ஒலிக்க அப்படியே நின்றாள். என்னாச்சு சமீரா, ஏன் நின்னுட்ட? நீ மார்னிங்ல இருந்து சரியே இல்லை. ஒன்னும் இல்ல, அங்க ஏதோ கூட்டமா இருக்குல்ல, என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? வா நம்ம அங்க போய் பார்க்கலாம் என்றவாறு அவளையும் சேர்த்து இழுக்க, இவளுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பிஹேவ் பண்றா? அடுத்தவங்க பிரச்சனை நமக்கு எதுக்குன்னு தானே சொல்லுவா. இப்ப இவ பேசுறத பார்த்தா ஆச்சரியமா இருக்கே மனதிற்குள் நினைத்து கொண்டாள் வர்ஷினி. அவங்க காலேஜ் பிரச்சனை நமக்கு எதுக்கு, வா சமீரா என்ற வர்ஷினி அவளை இழுத்து கொண்டு செல்ல முயன்றாள். இல்ல, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்றவாறு அந்த குரலுக்கு உரிமையானவனை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் முன் செல்ல வர்ஷினியும் அவள் பின்னே வந்தாள். காக்கி உடையில் விரைப்பாக 6 அடிக்கும் மேல் உயரத்துடன் காற்றில் அவன் கீசும் அலையலையாய் அசைந்தாட, வாயில் எதையோ வைத்து மென்றவாறு விழிகளை மூடி குளிர்கண்ணாடி மறைத்திருக்க கையில் லத்தியை வைத்து ஆட்டியவாறு நின்றவனை கண்டவள் திகைத்து போய் அப்படியே நின்றாள். ஏ, இவரைத்தானே நம்ம மார்னிங் பார்த்தோம். அப்படின்னா இவர் ரவுடி இல்லையா, போலீஸா? அதான் மார்னிங் யாருமே அங்க நடந்ததை தடுக்க போகலையோ என்று அருகில் இருந்த வர்ஷினி அவளை கண்டவாறு கூற, சமீராவின் பார்வையோ இமைக்க மறந்து நந்துவின் மேலே இருந்தது. சமீராவிடம் இருந்து பதில் வராமல் போக திரும்பி அவளை பார்க்க அவன் பார்வை அவன் மேலே இருப்பதை கண்டவள், அவர் உனக்கு தெரிஞ்சவரா சமி என்றாள். நந்து மாமா என்று அவனை பார்த்த ஆனந்தத்தில் சமீரா விழி கலங்க கூற, தன் எதிரில் நிற்பவனிடம் பேசிக் கொண்டிருந்த நந்தகுமரன் திடீரென்று தனக்கு நெருக்கமான யாரோ தன்னை அழைப்பது போல் தோன்ற ஒரு நொடி கூட்டத்தை தன் பார்வையால் அலசினாள். அவன் யாரையோ தேட முயற்சிப்பதை கண்டவளோ அவன் பார்வை தன்புறம் திரும்ப வேகமாக வர்ஷினியின் பின் மறைந்து கொண்டாள். ராஜன், கூட்டத்தை கிளியர் பண்ணுங்க என அவர்கள் பேசும் மொழியில் கட்சிக்கும் சிங்கம் என கத்த அதை கேட்ட அங்கிருந்த அனைவருமே பயந்து ஒடுங்கினர். அனைவரும் விலகிச் செல்வதை கண்டவள் வேகமாக அருகிலிருந்த ஒரு வகுப்புக்குள் சென்று மறைந்தவாறு நின்று அவனை கண்டாள். எதிரே இருந்த அந்த கல்லூரி மாணவனின் சட்டையை பிடித்து ஏதோ கோபமாக கேட்க அதற்கு அவன் பயந்து கொண்டு எதையோ கூற விசாரிக்கும் அவன் செயல்களையே கவனித்துக் கொண்டிருந்தாள் சமீரா. தன்னை யாரோ கண்காணிப்பதை நன்றாகவே உணர்ந்தவன் அவனை விசாரித்தவாறு சுற்றுப்புறம் பார்க்க யாரும் இல்லாமல் போன முறை இங்கே வரும்போது தோன்றாத ஒரு உணர்வு இப்போது தனக்கு தோன்ற தன்னை சார்ந்தவர் யாரோ இங்கே இருக்கிறார்கள் என்பது உறுதியாக்கினான். ராஜனிடம் அதை பற்றி எதையோ கூறியவன் திரும்பி அந்த மாணவரிடம் எச்சரிக்கும் பாணியில் ஏதோ ஒன்றை கூறி மிரட்டினான். பின் அவனை விடுவித்து காரில் ஏற நந்துவின் ஒவ்வொரு செயலையும் சொல்ல முடியா உணர்வுகளுடன் கவனித்துக் கொண்டிருந்தாள் சமீரா. அவனது மகேந்திரா ஸ்கார்பியோ அந்த காலேஜை விட்டு கிளம்ப யாரோ ஒரு பெண் தன்னை மறந்து நின்று பார்ப்பதை மிரர் வழியாக கண்டான். அவள் சற்றென்று மறைய தன்னை கண்காணித்த பெண் அவள்தான் என்பதையும் உணர்ந்து கொண்டான். கல்லூரி செல்வதற்கு கிளம்பி தன் அறையை விட்டு வெளியே வந்த சுதர்ஷினி பார்வையோ யுவாவின் அறைக்கு நோக்கி சென்றது. நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் என்று அவன் கூறிய சொல் நினைவு வரவே எப்படி இதை சரி செய்யலாம் என்று யோசனையோடு நின்று கொண்டிருந்தாள். சோஃபாவில் முன்னிருந்த டேபிளில் பேப்பர் வெயிட்டின் அடியில் இருந்த காகிதம் விலைகளில் பட வேகமாக அதனை எடுத்து பார்த்து அடைத்தாள். எனக்கு ஒர்க் இருக்கு, நான் இனிமேல் வீட்டுக்கு வர நேரமாகும்,
உனக்கு லைசன்ஸ் இல்லை, அதனால நீ சமீரா ஸ்கூட்டியில் போக வேண்டாம், உனக்காக வெளியில் காரோட டிரைவர் வெயிட் பண்ணுறாங்க என எழுதியிருக்க அவனது அக்கறையை கண்டு மனதிற்குள் சிரித்தவாறு வெளியேறினாள். யுவா கூறியது போலவே வெளியே புது காருடன் டிரைவர் காத்திருக்க, வணக்கம் மேடம், என் பேர் ஆல்பர்ட்டு, நான் தான் சாரி நான் வேலைக்கு சேர்த்திருக்காக, கேமலாமா மேடம் என்றவாறு காரின் பின்கதவினை திறக்க அதில் ஏறிக்கொண்டாள். அவனுக்கு தன்மேல் நம்பிக்கை இல்லாத போதும் அவனது இந்த அக்கறை மகிழ்ச்சியை கொடுக்க, ஐ எம் சாரி அண்ட் தேங்க்யூ என்று ஹார்ட்டின் சிம்பலுடன் மெசேஜ் அனுப்பி அவனது பதிலுக்காக காத்திருந்தாள் சுதர்ஷினி. அப்போதுதான் யுவா அலுவலகம் சென்று தன் வேலையை பார்க்க ஆரம்பிக்க திடீரென்று குறுஞ்செய்தி வரவே, அதுவும் சுதாவிடம் இருந்து வந்ததும் அதை ஓபன் செய்து பார்த்தான். அவள் கூறியதை விட அந்த ஹார்ட்டின் சிம்பிளே மனதில் இருக்க, நோ தேங்க்ஸ், டேக் கேர் என்ற பதிலுக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். அதே நேரம் அவளும் அவன் குறுஞ்செய்தியை பார்த்தவாறு கல்லூரியில் இறங்க, மேடம் நான் ஈவினிங் இங்கேயே வெயிட் பண்றேன் என காரு டிரைவர் கூற அவரது நம்பரை பெற்றுக்கொண்டு சரி என்றவாறு சென்றாள் சுதர்ஷினி. சந்தோஷமாக தன் வகுப்புக்குள் நுழைய எதிரில் அவளை பார்த்தவாறே வந்தாள் ஸ்ரீஜா. என்ன சுதா, உடம்பு சரியில்லை, ஊருக்கு போனதா யுவா என்கிட்ட டின்னர் வரும்போது சொன்னானே, எப்ப வந்த, இப்ப எப்படி இருக்க என்று அவளை பற்றி விசாரித்தாள் ஸ்ரீஜா. யுவா கூறினான் என்பதை மட்டும் அவள் அழுத்தி சொல்ல, அன்று தான் மருத்துவமனையில் இருக்கும் போது யஷ்வந்த் இருவரும் சேர்ந்து பப்பில் இருந்த வீடியோவை காட்டியதை நினைத்து கொண்டிருந்தாள் சுதர்ஷினி. சுதா ஏதோ மனதில் நினைப்பதை கவனித்தவள், என்னாச்சு சுதா, உன்கிட்ட தான் கேட்கிறேன், என்ன யோசிச்சுட்டு இருக்க எங்க தன் நினைவிலிருந்து கலைந்தவள். நான் நல்லா இருக்கேன்க்கா, நேத்து தான் வந்தேன், சமீரா இல்லாதனால நான் காலேஜ் வர்றதுக்கு யுவி எனக்கு ஸ்பெஷலா நியூ கார் வாங்கி கொடுத்துருக்கான், என் மேல ரொம்ப அக்கறையா இருக்கா, அதை பத்தி தான் யோசிச்சேன் என்று மனதிற்குள் அவளை வெறுப்பேற்ற எண்ணி சந்தோஷமாக கூறினாள். சுதா நினைத்தது போலவே அவள் முகத்தில் ஒருவித கோபமும் வெறுப்பும் குடியேற, சரிக்கா எனக்கு கிளாஸ்க்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன் என்றவாறு தர்ஷினி விலகிச் சென்றாள். இதுவரை தான் பேசியதை மட்டுமே அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவள் இப்போது தன்னையே வெறுப்பேற்றி செல்ல, என்னது இவன் நம்மகிட்ட ரொம்ப பேசுறாளே, ஒருவேளை சமீரா இங்க இல்லைங்கிற நினைப்போ, அப்படின்னா இவ அமைதியாத்தானே இருக்கணும், எல்லாம் இவளுக்கு அந்த யுவா கொடுக்குற இடம், என்னை தாண்டி யுவாவை நீ எப்படி நெருங்குறேன்னு பாத்துக்கிறேன் குரோதத்துடன் நினைத்தவாறு நின்றாள் ஸ்ரீஜா. இப்போதெல்லாம் தன் பழைய குறும்புத்தனம் வெளிப்படுவதை நன்றாக உணர்ந்த சுதர்ஷினி, நான் ஏன் ஸ்ரீஜா கிட்ட அப்படி பேசினேன், என்னாலேயே நம்ப முடியலையே, அப்புறம் இந்த யுவி ஏன் இவ கூட டின்னருக்கு போன இடத்துல ஏன் என்ன பத்தி பேசுறாங்க, என்ன பத்தி பேச இவளை ஏன் எதிரி ஆக்குறான் இந்த யுவி, ஒருவேளை இந்த ஸ்ரீஜா அவனை விரும்புறாளோ, அது அவனுக்கு பிடிக்காம இருக்குமோ, அப்படின்னா இவ கூட ஏன் அவன் சுத்துறான். சுதர்ஷினி குழம்பிக் கொண்டிருக்க அனைவரும் வர பின் தன் வகுப்பில் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தாள். நந்துமாமா என் முன்னாடி இருந்தும் ஏன் அவர்கிட்ட போகல, அவர் போலீஸா, என்னால இதை நம்பவே முடியல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ரவுடின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப காக்கி ட்ரெஸ்ல, இதை மட்டும் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, அவர் விசாரிக்கும் போது யாரையோ தேடினார்ல, ஒருவேளை என்னை பார்த்துருப்பாரோ, அதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படியே என்னை பார்த்தாலும் மாமா எப்படி ரியாக்ஷன் பண்ணுவாங்க, என்னை மாமாக்கு தெரியுமா, என்னை சின்ன வயசுல பார்த்திருப்பார்ல என்று பலவிதமாக யோசித்தவாறு அறைக்குள்ளேயே சமீரா நடந்து கொண்டிருக்க தன் அறை கதவினை யாரோ தட்ட வேகமாக அதனை திறந்தாள். மேடம் நீங்க தானே சமீரா, உங்களை பார்க்கறதுக்கு ஒரு சார் வந்திருக்காங்க, விசிட்டர் ரூம்ல வெயிட் பண்றாங்க என கூறிவிட்டு ஒரு பெண் செல்ல, யாரு என்ன பார்க்க வந்திருப்பாங்க, ஒருவேளை நந்து மாமா தான் வந்துட்டாங்களோ யோசித்தவாறு விசிட்டர் அறை நோக்கி சென்றாள் சமீரா. சமீரா தன்னை நோக்கி நடந்து வருவதை கண்டவர் அவள் முன் சென்று, ஹாய் சமீரா எப்படி இருக்கமா என கேட்டவாறு அவளின் முன் தன் கரங்களை நீட்ட அவளோ யார் என்ற யோசனையுடன் அவரை பார்த்தவாறே நின்றாள். அவள் யோசிப்பதை கண்டவரோ, ஓ சாரி நான் யாருன்னு சொல்ல மறந்துட்டல, நான் ரவிக்குமார், உங்க கௌதம் மாமாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்றவாறு தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ள, அங்கிள் அது நீங்க தானா, மாமா கூட உங்க வீட்டில் தான் என்னை ஸ்டே பண்ண சொன்னாங்க, நான் தான் இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன், நீங்க எப்படி இருக்கீங்க அங்கிள், நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா, அடிக்கடி வீட்டுக்கு வாமா, வேற எங்கேயாவது வெளியே போகணும்னா எனக்கு கால் பண்ணு, உங்க ஆன்டி வீட்டில் சும்மா தான் இருக்காங்க, வர சொல்றேன், அப்புறம் இதான் என்னோட அட்ரஸ் என்றவர் தன் பாக்கெட்டில் இருந்து விசிட்டிங் கார்டை எடுத்து தர அதனை வாங்கி கொண்டாள். அதன் பின் அருகில் இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள் சென்று சிறிது நேரம் காஃபி அருந்தியவாறே பேச, என்கிட்ட ஏதாவது உதவி வேணா தயங்காம கேளுமா என கூறினார். சரி அங்கிள் எனக்கு இப்போ ஒரு உதவி வேணும் என்று பட்டென கூறினாள்.
என்னம்மா சொன்னது டக்குன்னு கேட்டுட்ட? நீங்க தானே அங்கிள் கேட்க சொன்னீங்க. சரிம்மா கேளு, என்ன உதவி? எனக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸோட அட்ரஸ் சொல்றீங்களா? நாங்க போகணும். ஏமா, இங்க எதுவும் பிரச்சனையா? நேரா கமிஷனர் ஆஃபீஸ்க்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்? இல்ல அங்கிள், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்க இருக்காரு, அவரை மீட் பண்ணணும், அதான். ஓ அப்படியா, சரிம்மா என்றவாறு முகவரியை தர அதனை வாங்கி கொண்டு சிறிது நேரம் பேசியவள் பின் தன் ஹாஸ்டலுக்குள் நுழைந்தாள். இன்னும் சில நாட்களில் டெல்லியில் எலெக்ஷன் வருவதால் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு தன் டிபார்ட்மெண்டில் பணிபுரியும் அனைவரையும் அழைத்து ஒரு மீட்டிங்கை நடத்தி கொண்டிருந்தான் நந்தகுமரன். மீட்டிங் முடிந்து அனைவரும் வெளியே வர அடுத்த நொடி அவன் முன் ஒரு சல்யூட்டை அடித்துவிட்டு நின்றான் ராஜன். என்ன ராஜன், ஏதாவது சொல்லணுமா? ஆமா சார், அது உங்க ஒய்ஃப் உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் லேட் ஆகும்னு சொன்னதுக்கு பார்த்துட்டு தான் போவேன்னு சொன்னாங்க சார். அவன் எதுவும் தன்னை திட்டி விடுவானோ என்ற பயத்தில் சற்று தயங்கியவாறே கூறினார். அவன் எந்த நொடியில் எப்படி இருப்பான் என தெரியாது. அவனிடம் பேசும் அனைவருமே சற்று பயத்தோடே பேசுவார்கள். அவர் நினைத்தது போலவே கோபமாக கையில் இருந்த கோப்பினை விட்டெறிந்தவன், ராஜன் முதல்ல வெளியே போங்க, யாரோ ஒருத்தி சொன்னான்னு அதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க என்று கோபமாக கத்தியவாறு அனல் பார்வையை அவனின் மீது கக்கினான். அவனது கோபக்குரல் வெளியே இருக்கும் சமீராவுக்கு கேட்க அடுத்த நொடி அவனின் அனுமதி இல்லாமலே அவனின் முன் வந்து நின்றாள். நன்றி.